பணத்தை உருவாக்கு. பணம் ஒன்றை உருவாக்கக்கூடாது, பணத்தை நீ உருவாக்கி தான் ஆகணும். பணம் வேலைக்காரியாக இருக்கணும், வீட்டுக்காரியாக மாறிடக்கூடாது. வசனம் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த பணத்தை மாத்திரம் தனியாக சம்பாதிக்க முடியாது. பணத்தோட ஒன்று சேரணும், ஒன்று பாசிட்டிவாக ஒன்று சேரணும். நல்லா கவனிங்க, அது என்னன்னா ஞானம். இல்லை ஞானம் இல்லைன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானம் இல்லைன்னா அடுத்தது இன்னொன்று நெகட்டிவாக சேரும். அது என்ன தெரியுமா? ஏமாத்துற தன்மை. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட பணம் வந்து ஒரு ஆண், அது ஒரு பெண்ணோட சேர்ந்து தான் அது என்ன பண்ணும், கிரியை செய்யும். தனியாக பணம் செயல்படாது. பணம் எங்கேயாவது தனியாக போய் பணத்தை ரோட்டில் போட்டு போய் தோசை ஒன்று வாங்கிட்டு வானா போகுமா? அது போகுது. அது யாரோட போகும் சொல்லுங்கள்? யாரோட போகும்? தோசை வாங்க போகிற ஆளோட தான் போகும். ஆமென், அல்லேலூயா. பணம் தனியாக போகாது, பணம் ரெண்டு பேரோட போகும். ஒன்று ஞானம். ஞானம் உள்ளவனும் பணமும் சேர்ந்து போனால் என்ன உண்டாகும்? உயர்வு உண்டாகும். பணம் சரியாக பயன்படுத்தப்படும். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், பணத்தோட ஞானம் போச்சுன்னா நல்லாயிருக்கும். பணத்தோட திருட்டுத்தனம் போச்சுன்னா அப்புறம் எங்கே இருக்க வேண்டியதுதான்? பற்பன அக்கரகாரா சிறையில். ஆமென், அல்லேலூயா. அங்கே போனால் அடுத்தது எங்கே போக வேண்டியதுதான்? அப்பலோக்கு. இதுதான் கொண்டு போச்சு, இதுதான் கடைசியில் அங்கேயும் என்ன பண்ணிடும்? கைவிட்டுரும். பணத்தை 100% நம்பக்கூடாது. சில பேர் புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே இந்தாங்கங்க டீ குடிங்க, உட்காருங்க, கால் வலிக்குதா, அப்படியே மெதுவாக எடுத்தோடனே கேட்டால் அடி விழுவோம். அதனால் மெதுவாக அடுத்தது இன்றைக்கி எவ்வளோ சம்பளம், பால் இல்லை, மெதுவாக ஆரம்பிக்கும். இந்த அம்மா 500 மீதி 500 எங்கே? பணம். இப்போ காப்பி போச்சு, காப்பி போடவான்னு கேட்டதோடு நிற்கிது அப்படியே. அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. விஷயம் எங்கே? பணம். உறவை விட என்ன முக்கியமாக இருக்குது? பணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உருவாக்குற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு என்ன வரணும்னா வருமானம் வரணும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு எப்படி ஒரு பணத்துக்கான வருமானத்தை உருவாக்குறான் பாருங்க. நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போகணும், என்னை அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னானா? 27ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் ஓனர் பேசுகிறான். இது வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருந்த ஓனர் இப்போ என்ன பண்ணுறான்? பேசுகிறான். பேச வச்சது யாரு? சத்தமாக சொல்லுங்கள், பேச வச்சது யாரு? இது வரைக்கும் லாபான் இப்படி பேசுனது கிடையாது. மாமா, மனைவிக்கு புடவை வாங்கணும். புடவை வாங்கணுமாப்பா? அங்கே போய் என் மகன் இருப்பான், அவன்கிட்ட ஒரு 500 வாங்கிட்டு போ. ஆனால் இப்போ லாபான யாக்கோபு அவன் பக்கமாக திருப்புறான். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? லாபான திருப்புறான். ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குறது மாத்திரம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து ஒரு லாபத்தை எடுக்கணும். அவன் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து ஒரு பணத்தை எடுக்கணும். அதுக்கு புத்தி வேணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட அந்த புத்தியை கேட்கணும். லாபான், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்போ பாருங்க, வர்றான் பாருங்க 22, உன் சம்பளம் என்றதென்று எனக்கு. அப்போ இது வரைக்கும் இந்த பையன் என்ன கொடுத்ததில்ல? சம்பளம் கொடுத்ததில்ல. கேட்டால் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாங்கிட்டு போ. மனைவிக்கு தீபாவளி வருது, பட்டு போடணும், சரி வாங்கிட்டு போ. எனக்கு அடிப்படிச்சு ஆஸ்பத்திரிக்கு போகணும், சரி வாங்கிட்டு போ. ஆனால் இப்போ என்ன பேசுகிறான் லாபான்? சொல்லுங்கள், இப்போ என்ன பேசுகிறான்? பேச வச்சது யாரு? லாபான் பேசினானா? யாக்கோபு பேச வச்சானா? லாபானா, தம்பி உனக்கு இத்தனை நாள் நீ வேலை பார்க்குற, சம்பள பேசிஸில் வேலை பார்க்கல, இன்னையிலேருந்து உனக்கு நான் ஒரு சம்பளம் கொடுக்க போகிறேன் லாபான் சொன்னானா? யாக்கோபு சொல்ல வச்சானா? அப்போ வாய்ப்பை யார் உருவாக்கணும்? பணத்தை யார் உருவாக்கணும்? கொண்டு வரான் லாபானை. இப்போ லாபான் சொல்கிறான், நீ என் கூட இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்பதை குறிப்பினால் அறிந்தேன். சும்மாலாம் சொல்லிட முடியாதுப்பா. நீ வந்த நாள்லேருந்து என் சொத்து பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணிடுச்சு? ஏறிடுச்சு. குறிப்பு, அக்கௌண்ட் புக் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சும்மா இல்லைப்பா,
நீ வந்ததுலேருந்து என்ன ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். நல்லா தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். அதான் குறிப்பு. சும்மா சொல்லலை. உனக்கு உனக்கு சோப்பு போடுறதுக்காக நான் பேசலை, உன்னை இருக்க வைக்கிறதுக்காக பேசலை. அதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு டீலிங் வரேன், நான் உனக்கு சம்பளம் தரேன். இத்தனை நாள் நீ சோறு போட்டான், கேட்டால் வாங்கிக்கோன்னு சொன்னான். ஒரு ஆடு வேணும் எடுத்துக்கோன்னா. ஆனால் இப்போ சம்பளம் பேசுகிறான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பணம் வராது, வர வைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வர வைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், பணம் தன்னால் எனக்கு வருது பாஸ்டர். கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தெய்வம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கை தூங்க பார்ப்போம். உண்மையாக கை தூங்க. உங்கள்கிட்ட நான் வந்து படிச்சுக்கிறேன். இல்லை, அது கொட்டாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம தான் பணத்தை சம்பாதிக்கணும், ஆதாயமாக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு ஞானமாய் பணத்தை சம்பாதித்தான். அவனுக்கான வாய்ப்புக்குள்ள வருமானத்தை தேடினான். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சில பேர் வாய்ப்புக்குள்ள வருமானம் தேடுறீங்க, அப்படி தானே? தவறாய் வாய்ப்புக்குள்ள வருமானம் தேடிடாதுங்க. ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் கொண்டு போய். அநீதியாய் வருகிற பணம், ஏழையினுடைய பணம் அடிச்சு ஆட்ட அனாவசியமாக பிடுங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் அதுக்கு வாய் உண்டு, அது பேசும், அநீதியை வெளிப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, யாக்கோபுக்கு நியாயமாக கிடைக்கணும். அவன் கொடுக்கல. அவன் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி, ஒரு நல்ல வாய்ப்பை உண்டாக்கி அதுக்குள்ளேருந்து எடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஓனர் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை வேலை பாரு, டபுள் தரேன். ஏன்னா அவனுக்கு 5 மடங்கு கிடைக்குது. அதனால் அவன் உனக்கு எவ்வளோ தரேன்னு சொல்கிறான்? 1 மடங்கு கூட தரேன்னு சொல்கிறான். நீ சொல்லணும், நீ 5 மடங்கே கொடுத்தாலும் ஓய்வு நாள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. பணத்தை சம்பாதித்தான். அவன் சொல்கிறான், ஓகே நான் உனக்கு ஒரு சம்பளம் தரேன். நீங்கள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். பாருங்களேன், அந்த சம்பளத்தை எவ்வளவுன்னு எப்படி நிர்ணயம் பண்ணுறான் பாருங்க. யாக்கோபு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, எவ்வளோ ஞானமாக அழகாக செய்கிறான் பாருங்க. 30ஆம் வசனம். நான் வரும் முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ லாபான் சொல்கிறான், சரி ஓகே நம்ம என்ன டீலிங் வச்சுக்கலாம், உனக்கு சம்பளத்துக்கு என்ன டீலிங், மாதம் மாதம் நான் இவ்வளவு தரேன், இதெல்லாம் ஒத்து வராது. டீலிங்கே வேறு. அவன் டீலிங் எப்படி போகுது பாருங்கள். கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும், கலப்பு நிறம்னா என்ன, பல கலர் கலந்த ஆடும், வரி வரியாக உள்ள வெள்ளாட்டு கடாவும், புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு யாவும், சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து யாக்கோபுக்கும் தனக்கும் யாக்கோபுக்கும் இடையில 3 நாள் பிரயாண தூரமாக இருக்கும்படி வைத்தான். லாபான் கொண்டு போய் வைக்கிறான். லாபானுடைய மற்ற ஆடுகள் யாக்கோபு மேய்த்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு ஃபார்முலாவை செய்கிறான் பாருங்க. 38 எவ்வளோ ஞானமாக செய்கிறான் பாருங்க. வாதுமை மரம், புன்னை மரம், அர்மோன் மரங்கள் உள்ள கொப்புகளை வெட்டி அதை என்ன பண்ணுவான், இடையிடைய சீவி, ஆடு தண்ணி குடிக்க வர இடத்துல பொழியும், பொழியிற இடத்துல கிராஸ் பண்ணும், இனப்பெருத்தி உண்டாக்கும், அங்கே கொண்டு போய் போட்டுருவான். நல்ல புஷ்டியான ஆடெல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது என்ன பண்ணிடுவான் இவன், அதை கொண்டு போய் போட்டுருவான். குட்டி போடுறதெல்லாம் என்னவா பிறந்துச்சு? ஆமென். அல்லேலூயா. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். ஆமென். அல்லேலூயா. 43. இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். எதை வச்சு யாக்கோபு பெரிய பணக்காரனானா? ஆடு. முதலீடு என்ன? ஆடு. அதுக்கு எது சேர்ந்துச்சு? வெறும் ஆடு. நம்மளும் தான் ஆடு வளர்க்குறோம், அது திடீர்னு என்ன பண்ணுது, செத்து போயிடுது. ஆனால் யாக்கோபு ஆடு வளர்த்தான், கோடீஸ்வரன் ஆகிட்டான், அம்பானி ஆகிட்டான். யாக்கோபு என்னடா முதலீடு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான், அந்த வாதுமை மரத்தில் உள்ள கிளை
ஆமென், ஹல்லேலூயா. என்ன ட்ரிக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழி என்ன? ஆமென், ஹல்லேலூயா. வாதுமை மரத்தில் உள்ள கொப்பு, அடுத்தது சில மரத்தில் உள்ள கொப்பு, இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணான், கொஞ்சம் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் இந்த மாதிரி பறக்கிறதெல்லாம் உனக்குப்பா அப்படின்னு லாபான் சொன்னான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பறக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சான். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, யோசிங்க. யோசித்து பணத்தை சம்பாதிங்க, நல்ல வழியில் சம்பாதிங்க. அது வரும், வந்து உங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கும், அதனோட வேதனை வராது. ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. சில பேர் பெட்டியில் கொண்டு வந்து வைப்பாங்க, புள்ள அம்மா வெயித்து வலிக்குதுமா, வச்சதை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. இப்போ தான் வச்சாங்க. ஹல்லேலூயா. ஏன்? அதனோட வேதனை என்ன பண்ணுது? கூடுது. ஹல்லேலூயா. பணம் கையில் வரும்போது அதை மண்டையில் கொண்டு வைக்கக்கூடாது. அதை எங்கே வைக்கணும்? கீழே வச்சு, ஆண்டவரே இந்த வருமானத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இந்த வருமானத்தை கொடுத்த தேவனுக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். யாக்கோபு என்ன செய்கிறான்? யாக்கோபு குறித்து இங்கே வாசித்தோம். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாக இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உண்டாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ லாபான் இவன் ஆசீர்வாதம், இவன்கிட்ட பணம் பெருகுது. இது வரைக்கும் டோட்டல் பணம் எங்கே போச்சு? லாபான்கிட்ட போச்சு. லாபான் கேட்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். லாபான் கோடீஸ்வரனா செல்வ சீமானா இருக்கிறான். இப்போ எல்லாம் இப்போ எங்கே போக ஆரம்பிக்குது? யாக்கோபிட்ட போக ஆரம்பிக்குது. லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து பணத்தை அவன் பக்கமாக திருப்பி 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 விடுறாரு. அதை யாக்கோபே சொல்கிறான் பாருங்க, 31ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. 31:7 சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா, ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் பணம் உண்மையாக உங்கள் இடத்துல வருதுன்னா, ஆண்டவர் உங்கள் சார்பில் நின்று உங்கள் வீண் செலவுகளை எல்லாம் தடுப்பார், உங்களை ஏமாற்றுறவர்களை தடுப்பார். தேவையில்லாமல் கொண்டு போய் எங்கேயாவது போட்டு நீங்கள் தோற்று போக ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அது கர்த்தர் விரும்பாத பணம் ஆனதுனால தான் அப்படியே அள்ளிட்டு போயிடுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் இருப்பார்னா, நம்முடைய பணம் அவருக்கு உகந்ததாக இருக்கும்னா, அவர் அதை பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?